மிக முக்கியமாக போரினாலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அந்த வகையிலே எங்களுக்கு இங்கே யுத்தத்தினாலே பல தொழிற்சாலைகள் இல்லாமல் அழிந்து போயிருந்தன. அதன் விளைவாக எங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்மை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. வேலை வாய்ப்பை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலைகள் இல்லாமல் இருந்தது. வட மாகாணத்தில் இயங்கின பல தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை. அந்த வகையிலே இந்த யுத்தம் முடிந்தும் 2025ஆம் ஆண்டிலே இன்று இந்த பெயர் பெற்ற ஆனரவு உப்பளம் என்பது ஒரு பெயர் பெற்ற ஒரு உப்பு உற்பத்தி செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது. அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இன்று மேலும் சிறப்புடன் இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இது எங்களுக்கு மிக முக்கியமாக இயங்கி வந்த தொழிற்சாலைகள் எல்லாம் சிறப்பாக இயங்க வேண்டும். இயங்குவதன் மூலம்தான் எங்களுடைய மாகாணத்திலே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுடைய அந்த உற்பத்தி வட மாகாணத்தினுடைய ஜிடிபியினுடைய கூட்டுவதற்கும் இது நிச்சயமாக முக்கியமானது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வு என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதனுடன் ஊடாக இந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்துவது மட்டுமல்ல, இதனூடாக பல பேருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த உப்பளத்திலே ஒரு மிகவும் மற்ற உப்பளங்களை விட மிகவும் ஒரு பொட்டென்சியல் கூடின ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதில் கூடுதலான உப்புகள் முன்னர் காலத்தில் கூட, யுத்தத்துக்கு முன்னரான காலத்தில் கூட அதிக அளவு உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த வகையிலே நாங்கள் இந்த உப்பளத்தை நாங்கள் சரிவராக இயக்கினோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெளிநாட்டுக்கே நாங்கள் உப்பை ஏற்றுமதி செய்ய முடியும்.